செய்திகள். இனியவழி காவல் நிலையத்தில் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாய்ஸில்ஸ் கலாமாந்திர் தனது 65 கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. இனியவழி காவல் நிலையத்தில் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய குறைகளையும் கருத்துக்களையும் கொடுத்து புகார் சம்பந்தப்பட்ட எடுத்த நடவடிக்கை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டனர். மேலும் கடந்த வாரம் பொதுமக்கள் இணையவழி மோசடியில் நடந்த 65,82,000 ரூபாய் பணத்தை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது. மற்றும் பொதுமக்கள் தவறவிட்ட 32 செல்போன்கள் கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி, எத்திக்கல் ஹக்கர் சங்கர்ராஜன் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தனர். மேற்படி பணத்தை மீட்டுக் கொடுத்ததற்காக பொதுமக்கள் சைபர் கிரைம் போலீசார்களை வெகுவாக பாராட்டி நன்றியை தெரிவித்தனர். பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 2 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 8 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்க கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் கிழக்கில் மையம் கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடியில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளன. சாய்ஸில்ஸ் கலாமாந்திர் தனது 65 கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வரும் மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது. தருமை ஆதீனம் 27ஆம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலசி மகசிலாமணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடக்கி வைத்தார். பனாரசி, பட்டேலா, கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று மாலை 5 மணியளவில் வில்லியனூர் பைபாஸ் ரோட்டில் ஜங்ஷனில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறும் 20 நபர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்படும். இதற்கு திரு பிரவீன்குமார் திரிபாதி, சீனியர் காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து, மற்றும் திரு மோகன்குமார், காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆகியோர் தலைமை தாங்குவார்கள். புதுச்சேரி WFL ஃபினான்சியல் சர்வீஸ் மற்றும் பெட்டிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்.
WFL ஃபினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் திரு மணி நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களின் திறமையை பாராட்டினார். மேலும் பெட்டி செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் RAVFR சின்னப்பன் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL ஃபினான்சியல் சர்வீஸை நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட் ஆனந்தா நகர் எண் 107 அன்னை வீதியைச் சேர்ந்த ரமேஷ் மகாலட்சுமியின் இவர்களின் சிறப்பு குழந்தை நவதீப் வயது 11 பிறந்ததிலிருந்து உடல்நலை குறைவால் இருந்து வந்த 9/12/2024 காலை 7:56 மணிக்கு இயற்கை எய்தினார். அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கந்தானம் செய்வதற்கு முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாகக் குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். அவரின் வழிகாட்டுதலின்படி சிறுவனின் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கருவிழி பாதிப்பால் பார்வையிழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க கண்களை தானமாக அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பத்தினர் வழங்கினார்கள். இவர்களின் உன்னதமான சேவையை பாராட்டி இன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஐயனார், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், ஆயுட்கால உறுப்பினர் சீனிவாசன், ஆறுமுகம், கந்தசாமி ஆகியோர் கண்தானம் செய்த சிறப்பு குழந்தையின் அம்மா ஆஷா பணியாளர் மகாலட்சுமி பணிபுரியும் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கருவடி குப்பத்தில் உள்ள சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்திற்கு சென்று ஆஷா பணியாளர் மகாலட்சுமிக்கு பொன்னாடை போற்றி பாராட்டு சான்றிதழ் வழங்கி ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் பாராட்டு செய்யப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கருவடிக்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா, கிராமப்புற செவிலியர் சுபா, செவிலியர் அதிகாரி ஜோஸ்பின் புரோசியோ மற்றும் ஆஷா பணியாளர்கள் உடன் இருந்தனர். கதிர்காமம் ஆனந்தா நகரில் சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் ஐயப்ப சுவாமிக்கு படிப்பூஜை நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள சுவாமியே சரணமையப்பா குழுக்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு அக்குழுக்களின் 3ஆம் ஆண்டு படிப்பூஜை கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படி பூஜையில் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொது செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் வெங்கட், தனிகா மற்றும் குழுக்களில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கோவில் குருக்கள் நந்தீஸ்வரன் மற்றும் நாகலிங்கம் ஆகியோர்கள் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதி பழுதடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17,24,000 செலவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை செய்து விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இனியவழி காவல் நிலையத்தில் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாய்ஸில்ஸ் கலாமாந்திர் தனது 65 கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது.